ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கி உமா மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டரோட ஒர்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டெய்லரிங் கிளாஸில் வந்து அவங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, என்னென்ன ஒர்க்லாம் எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. வாங்க கேளுங்க. மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து உமா மகேஸ்வரி, திருப்பூரில் இருக்கேன். எனக்கு வந்து 2 பேபி. நான் வந்து இதுக்கு முன்னாடி திருப்பூரில் பனியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸ்டிச்சிங் பண்ண தெரியாது அந்தளவுக்கு. தனியாக எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்து அதை டீட்டெயிலாக என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் பாப்பா பிறந்துட்டு 6 மந்த்து ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தாண்டா இருக்கோம், எப்படியா இருந்தாலும் கம்பெனி லைஃபே நம்பி இருக்க முடியாது, நம்மளுக்குன்னு மிஷினும் இருக்குது, ஏன் நம்ம கற்றுக்காமல் இருக்கணும், எதனா ஒன்று நம்ம கைத்தொழில் கற்றுக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்போ தான் 1 மந்த்தாக தேடிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஃபீஸ் கட்டி போகிற மாதிரி அவங்க சொல்லி கொடுக்குறதும் அந்தளவுக்கு புரியல. அந்தமாரி நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தேன். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் பேசினாங்க, எதுக்கு பார்ப்போம் உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, ரெஸ்ட் எடு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம், எப்படியா இருந்தாலும் இது ஒன்று கற்றுக்கிட்டா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுட்டு இந்த அளவுக்கு இப்போ தச்சிருக்கேன். பாப்பாக்கெலாம் ட்ரெஸ் தைச்சி போடும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், எங்கள் அம்மா தைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு பக்கத்து வீட்டில் அந்த மாதிரிலாம் போய் காமிப்பா, எங்கள் அம்மா தைச்சிது. அவங்களும் வந்து நல்லா தைக்கிறியே, ஃபஸ்ட்டு என்னை அந்த அளவுக்கு நம்ப மாட்டாங்க, இப்போ தான் கற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தைக்கிறியே, எனக்கு ஒன்று, என் பிள்ளைக்கு ஒன்று தைச்சி தப்பா அப்படிலாம் அவங்க கேட்குறாங்க. வீட்லேயும் அதுக்கப்புறம் பரவாயில்ல நல்லா தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது இது எப்படிரா இப்படிலாம் தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணும். ஆனால் நீங்கள் சொல்லி கொடுக்குற டிஃப்ரெண்ட்டு ஜங்க் ஷூட்டு அந்தமாரி ட்ரெஸ்லாம் எப்படிரா இதெல்லாம் தைக்கிறதுன்னு பார்ப்பேன். நீங்கள் வந்து சொல்லி கொடுக்குறீங்கல்ல, சிம்பிள் மெத்தடில் சூப்பராக புரிகிற மாதிரி அழகாக சொல்லி கொடுக்குறீங்க. நம்மக்கிட்ட எதுவும் இருக்கிற பொருளை வச்சு அழகாக சொல்லி கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க மேம். ரொம்ப தேங்க்யூ மேம், நீங்கள் சூப்பராக சொல்லி கொடுக்குறீங்க. நானும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட இந்தமாரி ஸ்மார்ட் ஸ்டிச்சு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, ஃப்ரீ கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நான் இந்தளவுக்கு தைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். ரொம்ப தேங்க்யூ மேம். எனக்கு